செந்தூர் ஆண்டவனும் பழனி ஆண்டவனும் இருக்கும்போது உனக்கு என்ன தங்கம் கவலை? ஏன் தங்கம் உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு? எப்போ சிரிச்ச முகத்தோட வருவியே, அப்பனை பார்க்கறக்கு என்னாச்சு தங்கம்? என் மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு அப்பா. நம்பி போன உறவு ஒண்ணு உடைஞ்சு போச்சு. என்னால தாங்க முடியலையே அப்பா. நான் இருக்கேன், உனக்கு என்ன பயம் தங்கம்? நீ என்னோட பிள்ளை. உனக்கு என்ன வழி வந்தாலும் அது எனக்கும் வழிதான். சரி, எதுக்காக இப்படி துவண்டு போறேன்னு சொல்லு பார்க்கலாம். இத பாரு தங்கமே, வாழ்க்கையில உறவுகள் என்பது நாம் கட்டுற மணல் வீடு மாதிரிதான். சில வீடுகள் நிரந்தரமாய் இருக்கும், சில வீடுகள் அலை வந்து மோதும் போது கரைஞ்சு போயிரும். ஆனா அப்பா, அது நான் நிரந்தரமா இருக்குன்னு தானே ரொம்ப நம்பினேன். நம்புறது தப்பில்ல தங்கமே. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, எது உன்னுடைய உண்மையான வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தடுக்குதோ அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் விலகி போறதுதான் உனக்கு நல்லது. சில உறவுகள் நமக்கு கிடைச்ச பாடம், சில உறவுகள் நமக்கு கிடைச்ச பரிசு தங்கம். எனக்கு புரியல அப்பனே, என்னோட தவறு எதுவுமே இல்லையே. நான் அவங்களுக்கு உண்மையா இருந்தது தப்பா என் ஐயனே? தப்புன்னு எதுவுமே இல்லடா தங்கம். காலம், விதி, அவரவர் கர்மாதான். இது எல்லாமே சேர்ந்தது தானே வாழ்க்கை. ஒரு கதவு மூடும் போதுதான் இன்னொரு பெரிய கதவு உனக்காக திறக்கும் தங்கம். மூடிய கதவையே பார்த்துட்டு இருந்தா இன்னொரு கதவு வழியா வர்ற வெளிச்சத்தை நீ எப்படி தங்கம் உணர்ந்து அதை ரசிக்க முடியும்? கவலைப்படாத தங்கம், இதுவும் உனக்கு கடந்து போகும். அப்பன் கூடவே இருக்கண்டா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ இவ்வளோ புலம்புற? இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் மனசுக்கு ஆறுதல் கொடுத்து நீ யாரு, உன் இலக்கு என்னன்னு யோசிக்கணும். உன்னுடைய உண்மையான பலம் உன் உள்ளத்துலதான் இருக்கு. அதை விட்டுட்டு உன்னை புரிஞ்சுக்காத ஒரு உறவுக்காக நீ ஏன் உன் வேரத்தை வீணாக்குற தங்கமே? உன் கண்ணை தொடச்சிக்கடா. நான் இருக்கேன்டா. உன் அப்பா உனக்கு நான் இருக்கும்போது என்னடா கவலை? ஆமா அப்பா, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு இப்போ தெளிவா புரியுது. போன உறவை விட்டுட்டு இருக்கிற உறவுகளை நான் மறந்துட போறேன். உங்க ஆறுதல் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குது என் அப்பனே. நல்லது தங்கம், நீ ஒரு நல்ல மனசு உள்ளவன். அதனாலதான் நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு எப்பவுமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். கிளம்பு, உன் கையில் இருக்கிற வேலைகளை தைரியமா செய். நான் எப்போதும் உன் பக்கத்துல வேலாக துணை இருப்பேன் தங்கம். மயிலாக உனக்கு கத்தி கத்தி நான் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. உனக்கு எதுக்கு இந்த பயம் எல்லாம்? அப்பா நன்றி அப்பா. நீ என் கூடவே இருக்கேங்கிறத நான் முழுசா உணர்ந்துட்டேன். என் பயம் எல்லாம் போச்சு. எப்பவும் உன்னை நினைச்சிட்டே என் அப்பா என் கூடவே இருக்காருன்னு நான் எல்லா வேலையும் தைரியமா செஞ்சு எல்லா உறவு முன்னாடியும் நான் பெருமையா நிக்கிற அளவுக்கு நான் நிச்சயமா வருவேன் அப்பா. அதுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான் அப்பா. என் மனசுல இருந்த எல்லா சஞ்சலங்களும் நீங்கிடுச்சு அப்பனே. எனக்கு ஒரு புது தெம்பு வந்திருக்கு. நான் இந்த தெம்போடையும் எப்போயும் இருக்கணும். அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பா. அதுதானடா தங்கம் என் வேலையே. சோர்வில் இருக்கு என் பிள்ளைகளுக்கு சக்தி கொடுப்பதுதான் என் கடமை. சோர்வில் இருக்கும் போன்ற நல்லவர்களுக்கு சில விஷயங்கள் நிரந்தர பாடமா இருக்கணும். அதையும் கேட்டுட்டு போடா தங்கம். சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பனா? சொல்றேன் பாரு தங்கம், இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இன்று உன்னை விட்டு சென்ற உறவுக்காக நீ வருத்தலாம். ஆனா அதை தாண்டி செல்லும் போதுதான் இன்னும் அழகான, இன்னும் ஆழமான உறவுகளை நீ சந்திப்ப. சில உறவுகள் உனக்குள் இருக்கும் உண்மையான தைரியத்தை உனக்கே வெளிப்படுத்தத்தான் விலகி செல்றாங்க. அப்படியா அப்பா? எனக்கு இன்னும் பயம் இருக்கு. இனிமேல் என் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பா. அப்படி சொல்லாத தங்கமே. அன்பு வைப்பதும் உணர்வுகளை வெளிப்படுத்துவது ஒருபோதும் தவறில்லை. நீ உன் மனதின் புனிதத்தை காப்பாற்றினா போதும். ஒரு முறை காயம் பட்டாலும் மீண்டும் மலரும் துணிச்சல் உனக்குள்ள இருக்கணும். உன் மனதில் எந்த களங்கமும் இல்லாதவரை எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள முடியாது தங்கம். வேலும் மயிலும் உன் கூடவே இருக்கு என் தங்கமே. அதே மாதிரி வெளியில் இருக்கும் வெற்றியை விட இந்த மன போராட்டங்கள்ல நீ
நீ பெறும் வெற்றிதான் மிக முக்கியமானது. உடைந்த உறவுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு நீ இன்னும் பலவானாக எழுந்து நிக்கணும். இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் தங்கம். சரிங்கப்பா, நீங்க சொல்றத என் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறேன். இனி என்னுடைய இலக்குகள்லையும் என்ன நானே செதுக்கி கொள்றதுல தான் அதிக கவனம் செலுத்துவேன். இது நீங்க துணையா இருக்கணும் அப்பா. நீங்க இருந்தா என்னால எதையும் வெல்ல முடியும். முருகன் இருக்கண்டா உனக்கு, கவலைப்படாத. உன்னை சித்தி நல்ல சக்திகளை மட்டுமே நீ ஈர்க்கணும். உன் நல்ல மனமே உன்னை வழி நடத்தும். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த செந்தூர் ஆண்டவனையும் பழனி ஆண்டவனையும் நினைச்சுக்கோ. நான் எப்போதும் உன் அருகதான் இருக்கேன் தங்கம். நன்றி அப்பா, எனக்கு இது போதும் ஐயனே. நீ என் கூடவே இருக்கீங்கிறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்பா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த செந்தூர் ஆண்டவனுக்கும் பழனி ஆண்டவனுக்கும் அரகரோகரா. முருகா சரணம். ஐயனே கூடவே இரு ஐயனே, அது போதும். இந்த எல்லா மக்களுக்கும், இந்த பதிவை பார்க்குற எல்லா மக்களுக்கும் நீ நல்லபடியா அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி வை ஐயனே. முருகா சரணம்.